நம்ம சிபிஎஸ்இ 10th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் நம்பர் 10.2 கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபி அண்ட் ஏசி வந்து ரெண்டு டேஞ்சன்ட். இது வந்து ஏங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. பிக்யூ அண்ட் பிசிங்கிறது ரெண்டு டேஞ்சன்ட். இது பிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓக்யூ, ஓசி அண்ட் ஓபி மூணுமே வந்து ரேடியஸ். QOPங்கிறது வந்து டயாமீட்டர். இதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கா, ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு 90 டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டேஞ்சன்ட் தேற்றத்தின்படி ரெண்டு டேஞ்சன்ட் சர்க்கிளுக்கு வெளியே உள்ள ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும்போது அந்த ரெண்டு டேஞ்சனுடைய லெங்க்த்து ஈக்குவல் அப்படின்னு டேஞ்சன்ட் தியரம் நமக்கு சொல்லுது. இப்போ அப்படி பார்க்கும்போது டேஞ்சன்ட் ஏபி அண்ட் ஏசி ரெண்டுமே ஈக்குவல் லெங்க்த்து, பிக்யூ அண்ட் பிசி ரெண்டுமே வந்து ஈக்குவல் லெங்க்த்து தான். இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் பிஓக்யூ அண்ட் ட்ரையாங்கிள் பிஓசி ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் ஓக்யூ சைடு ஓக்யூ ஈக்குவல் டு ஓசி ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ். சைடு பிக்யூ ஈக்குவல் டு சைடு பிசி ரெண்டுமே டேஞ்சன்ட். சைடு ஓபி வந்து காமன், ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். ஸோ அதனால் இப்போ வந்து ரெண்டு ட்ரையாங்கிளோடைய மூணு சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரிபிள்எஸ் தேற்றத்தின்படி சைடு 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 தேற்றத்தின்படி இந்த ட்ரையாங்கிள் வந்து கான்கரண்ட். அப்போது அப்படின்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஷேப்பும் ஒன்று தான், ரெண்டு ட்ரையாங்கிளோடைய ஆங்கிளும் வந்து சேமு தான். இப்போ ரெண்டுமே சேம் ஆங்கிள் இருக்குது. அதனால் ஆங்கிள் பிஓக்யூ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிஓ அண்ட் ட்ரையாங்கிள் ஏஓசி ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் சைடு ஓசி ஈக்குவல் டு சைடு ஓபி ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ். சைடு ஏசி ஈக்குவல் டு சைடு ஏபி ரெண்டுமே டேஞ்சன்ட். சைடு ஏஓ வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். இப்போ வந்து ரெண்டு ட்ரையாங்கிளோடைய மூணு சைடு வந்து ஈக்குவல். இப்போ ட்ரிபிள்எஸ் தேற்றத்தின்படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கரண்ட். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோடைய ஷேப்பும் ஒன்று தான், ரெண்டு ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள் எல்லாமே சேம் தான். அப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓசி. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் நம்பர் ஆட் பண்ணலாம். ஆங்கிள் பிஓக்யூ ப்ளஸ் ஆங்கிள் பிஓசி ப்ளஸ் ஆங்கிள் ஏஓபி ப்ளஸ் ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா வந்து இந்த QOPங்கிறது ஸ்ட்ரைட் லைன். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரின்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஆங்கிள் பிஓக்யூயும் ஆங்கிள் பிஓசியும் ஈக்குவல் ஆங்கிள் தான். அதனால் நம்ம 2 இன்ட்டு நம்ம ஆங்கிள் பிஓசின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஆங்கிள் ஏஓபி ஆங்கிள் ஏஓசி ரெண்டும் ஈக்குவல் தான். அதனால் நம்ம 2 இன்ட்டு ஏஓசின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது 2 இன்ட்டு ஆங்கிள் பிஓசி ப்ளஸ் 2 இன்ட்டு ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம ரெண்டை வெளியே எடுத்துட்டோன்னா 2 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ அந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன ஆங்கிள் ஏஓபி கிடைக்கிது. அப்போ ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுதான் ஆன்சர்.